இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னன்னா, நானே அவர் விளக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தான் இயேசுவின் விளக்கு? நான் இயேசுவின் விளக்கா இல்லைன்னா அவள் தான் வீடு இருட்டாயிரும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தான் இயேசுவின் விளக்கு, நானே இயேசுவின் விளக்கு? அப்ப நான் விளக்கா இல்லைன்னா இயேசுவின் வீட்டை என்ன வாக்குறேன்? இப்ப இங்க இத்தனை டியூப்லைட் இருக்கு, ஒரு டியூப்லைட் ஃபியூஸ் போயிடுச்சு. அப்ப அந்த டியூப்லைட் தான் வேலையை என்ன பண்ணல, பார்க்கல. சர்ச்சில் அப்படி இருக்கிறோம், ஃபியூஸ் போய் இருக்கிறோமா இல்ல பளிச்சுன்னு இருக்கிறோமா தான் முக்கியம். கரெக்டா? இப்ப சர்ச்சுக்கு வரும்போது எப்படி கிளம்பி வந்தோம்? நல்லா மூஞ்செல்லாம் கழுவி பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் வாரி பளிச்சுன்னு வந்து உட்காரோம்ல. அது போலதான் நம்ம வாழ்க்கையில வந்து இயேசுவுக்கு பிரகாசமா இருக்கணும். நம்ம அதுதான் சொல்ல வரேன். நம்ம முகம் பிரகாசமா இருக்கிறது, சரீரம் பிரகாசமா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம முகம் பிரகாசமா இருக்கணும். எந்த முகம்? ஆவிக்குரிய முகம். அப்ப நான் இயேசுவின் வீட்டுல எப்படி இருக்கணும்? விளக்கா இருக்கணும். இயேசுவின் வீட்டுல அப்ப நான்லாம் இப்போ ஒரு எண்ணத்தோட இருக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் போலன்னா சர்ச்சை இருந்துரும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா வந்துருவோம். கரெக்டா? நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போலன்னா என் சர்ச்சில் ஒரு பக்கம் இருட்டு. பாருங்க, எல்லா இடத்துலயும் வெளிச்சம் இருக்கு, அந்த ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் இல்லை. அது போலதான் இன்னைக்கு சபையில நான் உட்கார வேண்டிய சேர்ல நான் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கலாம். நான் என் சபையை என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்? இருட்டாக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, நானே அவர் விளக்கு. சரி, எடுத்துக்கொள்ளும். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய பெட்டி நீங்க பாருங்க, கோயில்ல விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. கோயில்ல விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. விளக்கு ஏத்தந்து யாரு? இயேசுதான் விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறாரு. ஆனா மேல இருந்து பரலோகத்துல இருந்து அந்த விளக்க பாக்குறாரு. அந்த விளக்கு அணைஞ்சு போற மாதிரி இருக்கான். இது எந்த மனுஷனும் சொல்ல, ஆண்டவர் சொல்றாரு. மேல இருந்து பாக்குறாராம், விளக்கு அணைஞ்சு போற மாதிரி இருக்கு. இந்த விளக்குக்கு உத்தரவாதி யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் சபையில நாம விளக்கா இருக்கணும். மேல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு, நம்ம எல்லாம் இந்த விளக்கு போயிருக்கா, போய் என் ஆலயத்தை பிரகாசமாக்கி இருக்கா அப்படின்னு பாக்குறாராம். மேல இருந்து பாக்குறாரு. பார்க்கும்போது விளக்கு அணையும். அது அந்த வசனம் நல்லா சொல்லிருக்கு பாருங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். இவன் விளக்க போய் இது பண்ணலாம் பண்ணல, சாமுவேலும் படுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ விளக்குக்கு உத்தரவாதம் யாரு? நீங்க தான். விளக்கு அணைஞ்சு போதுன்னா அதுக்கு உத்தரவாதம் நீங்க தான். மேல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் போலியா, என் சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என் வாழ்க்கை இருளாகி போச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு. நீ ஆலயத்தை இருட்டாக்கிட்டு வந்திருக்கிறியே. இப்ப நான் இன்னைக்கு சபைக்கு போலன்னா என் பக்கம் இருக்கிற வெளிச்சம் கம்மி. ஓகேவா? அப்ப இன்னைக்கு நான் தான் விளக்கு. எத்தனை பேருக்கு மண்ணெண்ணெய் திரி போட்ட விளக்கு பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன தெரியும் இப்ப இருக்கிறவங்களுக்கு? எல்இடி. இந்த பல்பு கூட கிடையாது. இப்பெல்லாம் எல்இடி போட்டிருக்கோம் பாருங்க. எல்இடி பட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. இனி வரப்போகும் நாட்டுல இது வேற ஓஎல்இடி வரும். இப்ப எல்இடி, அடுத்தது ஓஎல்இடி. இந்த டிவி மாதிரி இன்னும் அது பிரகாசமா இருக்கும். இப்போ சார்ஜபிள் லைட்டு, இப்போ டியூப் லைட் அந்த மாதிரி வந்துச்சான். போட்டா 6 மணி நேரத்துக்கு எரியுமா கரண்ட் போனாலும். அப்படி டியூப் லைட் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு விளக்கு ஏத்தி பார்த்துருக்கீங்க? விளக்கு வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊத்தி. நம்ம வீட்டுல கரண்ட் போனாதான் ஞாபகம் வரும். கரெக்டா? எத்தனை பேருக்கு இலவசமா நெருப்பு வேணும்? வேணுமா? யாருக்கு வேணும்? உங்களுக்கு நெருப்பு வேணுமா? வேற யாருக்கா நெருப்பு வேணுமா? இலவசமா நெருப்பு கிடைக்குதுங்க. அந்த நெருப்பு எங்க இருக்கு தெரியுமா? செல்போன்ல இருக்கு. செல்போன் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாம் வச்சிருக்கீங்க. அப்ப இலவசமா நெருப்பு வேணும்னா ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா நெருப்பு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா நிறைய குடும்பம் அந்த ஃப்ரீ ஃபயர்ல தான் பத்தின்னு எரியுது. சின்ன பசங்க வாழ்க்கையெல்லாம் பத்தின்னு எரியுது. காரணம் ஃப்ரீ ஃபயர். அதான் நெருப்பு இலவசம். பாருங்க, ஒரு நெருப்பு வச்சு உருவாக்கவும் முடியும், ஒரு நெருப்பு வச்சு அழிக்கவும் முடியும். நல்லதுக்கும் பயன்படும், கெடுதலுக்கும் பயன்படும். அப்ப நான் இன்னைக்கு அவருடைய விளக்கா இருக்கிறேனா? அதான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த விளக்கு எதை காமிக்குது? இப்ப நான் சொல்லிட்டோம், இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் தான் சர்ச்சில் விளக்குப்பா. ஒருத்தர் சாதா லைட்டு. எத்தனை வாட்ஸ் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. ஒருத்தர் 5 வாட்ஸ், ஒருத்தர் 10 வாட்ஸ், ஒருத்தர் 20 வாட்ஸ், ஒருத்தர் 50 வாட்ஸ், ஒருத்தர் 1000 வாட்ஸ். இந்த 1000 வாட்ஸ் ஆளுங்களாம் எப்படி தெரியுமா? நல்லா ஜெபம் பண்ணி, நல்லா பைபிள் படிச்சு, காலையில என்ன நடந்தாலும் நான் ஜெபம் பண்ணாம எந்திரிக்க மாட்டேன்.
ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதே மாதிரி படுக்கும்போது நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணோம். 1000 வாட்ஸ் பல்பு. சூழ்நிலைக்கு ஒரு ஜெபம் வரும் பாருங்க, அதெல்லாம் 5 வாட்ஸ். கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். விளக்கு டல்லா இருக்கா பிரகாசமா எரியுதா? இப்ப நீங்க தான் உங்களை கணக்கு போடணும்னா இயேசுவின் விளக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா இன்னைக்கு நான் பிரகாசமா இருக்கிறேன்னா, இல்லைன்னா அப்படியே மங்கினே போறேனா, லோ வோல்ட் போற மாதிரி. இப்ப நல்ல சர்ச்சுக்கு வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நான் ஒப்பு கொடுக்கும் போது நான் தான் அவருடைய விளக்கு. அப்ப ஒரு நாள் நான் சபைக்கு வரலனாலும் என் சேர்ல இருக்கிற விளக்கை நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இந்த விளக்கு எதை காண்பிக்குது? இப்ப அதுக்குள்ள வரேன் நான். இப்ப நீங்களா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு விளக்கு எதை காண்பிக்கிறதுன்னு சொல்லி நம்ம தியானிப்போம். எடுத்துக்கொள்வோம் 2 சாமுவேலின் புத்தகம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். புத்திரன் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். தாவீதை ஒருத்தன் வெட்டுறதுக்கு வந்திருக்கான். அவன் சாதாரண ஆள் இல்லை, ராட்சச பிறவி. ராட்சச பிறவினா அவன் கையில எவ்வளவு பெரிய கத்தி வச்சிருந்திருப்பான். அடுத்த வசனம் வாசிங்க. இப்ப இந்த இடத்துல தாவீதை பார்த்து ஜனங்க சொன்ன வார்த்தை என்ன? இஸ்ரவேலின் விளக்கு. இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போயிடக்கூடாது. தாவீதுக்கு ஒரு பேர் சொல்றாங்க இஸ்ரவேல் மக்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்தவங்க எல்லாம் சாதா வாட்ஸ்னா தாவீது 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ் போல இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போயிடக்கூடாது அப்படின்னா இங்க எதை காமிக்குதுன்னா அரசன் என்கின்ற பதவி தான் விளக்கு. இந்த இடத்துல இது எதை காமிக்குது? அரசன் என்கின்ற பதவி. இந்த அரசன் என்ற பதவி அணைஞ்சிடக்கூடாது. எத்தனை பேருக்கு பதவி இருக்கு வீட்டுல? பதவி இருக்கா இல்லையா? கணவன்ற பதவி, மனைவி என்பது ஒரு பதவி, பிள்ளைகள் என்பது ஒரு பதவி. சரி, இந்த 2 பதவிக்கும் வரேன். இப்போ ஒரு அரசன் போனா இன்னொரு அரசன் வந்துடலாம். ஒரு அரசு இப்போ ஒரு சிஎம் போனா இன்னொரு சிஎம் வந்துடலாம். ஒரு மினிஸ்டர் போனா இன்னொரு மினிஸ்டர் வந்துடலாம். ஆனா ஒரு கணவன் போனா ஒரு கணவன் வர முடியாது. அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, அக்கா மாதிரி, அம்மா மாதிரி சொல்ல, கணவன் மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? மனைவி மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா அங்க மேட்ரு முடிஞ்சது. மாதிரியே கிடையாது. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அணையாத நீங்க தான் பாத்துக்கணும். ஆண்டவர் மேல இருந்து பாத்துட்டு இருக்கிறார். பொறுப்பு அணையாம இருக்கா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. பெற்றவர்களுக்கு பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும்ன்ற பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு வயசானவங்களை பத்திரமா பாத்துக்கணும்ன்ற பொறுப்பு இருக்கு. அப்ப அந்த பொறுப்பை நாம சரியா செய்யலன்னா நம்ம விளக்க நாமளே அணைக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு சொல்லுங்க, பொறுப்புன்ற விளக்கு எப்படி இருக்கு உங்க வீட்டுல? பொறுப்புன்ற விளக்கு எப்படி இருக்கு? இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில பொறுப்பு இருக்கு. அதெல்லாம் வீட்டுல கொடுக்குற பொறுப்பு. சபையில ஒரு பொறுப்பு இருக்கு. ஆராதனை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, துதி சொல்லுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, அவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க சபையில. அந்த பொறுப்பு பிரகாசமா இருக்கா இல்லைன்னா அது அணைஞ்சு போயிருக்கா? அப்ப பொறுப்பு தாவீது அரசன் என்கின்ற அந்த பதவி பொறுப்புன்னு சொல்லலாம். அப்ப இந்த ஜனங்க எப்படி பாக்குறாங்க? இந்த பொறுப்பு அணிஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு, அந்த பொறுப்பு அணையாதபடி பாத்துக்கணும். அப்ப பிசாசுடைய பெரிய தந்திரமே என்ன தெரியுமா? பிசாசுடைய பெரிய தந்திரமே இந்த பொறுப்பு அளிக்கிறது தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தா தாய் தகப்பன் தாங்க பொறுப்பை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. ஆனா சில தாய் தகப்பன் பொறுப்புகளை ஒழுங்கா செய்வாங்க, ஆனா பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்புகளை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. பிசாசுடைய என்னன்னா உங்க விளக்கு அணைக்கணும், பொறுப்புன்ற விளக்கு அணைக்கணும். அதை அணைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பொறுப்புக்குள்ள இருக்கிற ஆள் இப்ப வயசான காலத்துல பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு வெளிச்சமா இருக்கணும். ஏன்னா அவங்க வயதானவர்களா போறாங்க. அப்ப அந்த பொறுப்புல இருந்து அவங்க விலகுறாங்கன்னா அவங்க விளக்கு அணையுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த பொறுப்பு எனும் விளக்கு அணைந்து விடக்கூடாது. மேல இருந்து ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த பொறுப்பு எனும் விளக்கு, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த விளக்கு அணைந்து போக விடவே கூடாது. அது எப்படி அணைஞ்சு போகும்னா, வெளிச்சமாக்குறது ஆண்டவருடைய வேலை, இருளாக்குறது பிசாசுடைய வேலை. ஏன்னா இருளின் அதிபதின்னு பைபிள் சொல்லுது. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எப்படி இருக்கு? அணைஞ்சிருக்கா இல்லைன்னா நல்லா பிரகாசமா இருக்குது? அது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப இன்னைக்கு நானே ஒரு விளக்குனா, நான் வீட்டுல மட்டும் இல்ல, என் சபையிலையும் நான் எப்படி இருக்கிறேன்? பதவின்ற விளக்குல நான் என்ன பண்றேன்? பொறுப்புள்ளவனா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? பொறுப்பா இருக்கேன்னு அப்படின்னா,
இப்ப 10 மணி ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், 9:55 கரெக்டா போயிருவாங்க. அதான் பொறுப்பு. கரெக்டா? பொறுப்புனா கரெக்டா போகுது. இதே 10 மணி ஸ்கூலுக்கு 11 மணிக்கு போனா எச்எம் என்ன கேட்பாங்க, ஏங்க இப்போ பிள்ளைய ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புற பொறுப்பே இல்லையா உங்களுக்கு? அப்ப பொறுப்பு அங்க செத்து போச்சுன்னு அர்த்தம். சரி, படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டு நல்லா வேலை எல்லாம் செஞ்சு அப்பா அம்மா வயசான காலத்துல பாக்கலாம்னு பொறுப்பு இல்லாத பிள்ளையா சுத்துது பாருங்க. பாத்தீங்களா? அங்க பொறுப்புன்ற விலைக்கு அணைஞ்சு போயிருக்கு. அதை அணைக்கிறது யாரு? பிசாசுடைய வேலை. ஆனா மேல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புன்ற விலைக்கு அணைஞ்சிருக்கா, பிரகாசமா இருக்கா? உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. சபையில நிறைய பொறுப்புகள் கொடுத்துருக்கோம், குடும்பத்துல நிறைய பொறுப்புகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பு எனும் விளக்கு அணைந்து விடக்கூடாது. இப்ப நானே விளக்குனா நான் பிரகாசமான விளக்கா இருக்கணும். சரி, ரெண்டாவது இந்த விளக்க குறித்து ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். அப்ப முதலாவது விளக்கு எது? பொறுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு விளக்கு. ரெண்டாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க? யோவானை குறித்து சொல்லப்பட்டது. முதல்ல தாவீதை விளக்குன்னு வேதம் காமிச்சது. அரசன் என்கின்ற பதவி, பொறுப்பு, அது ஒரு விளக்கு. அப்ப நமக்கு கொடுத்திருக்க பதவியும் பொறுப்பும் அணைந்து விடாம பார்த்துக்கணும். ரெண்டாவது யோவான் ஒரு விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை காமிக்குதுன்னு பார்த்தோன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல விளக்கா இருக்கிறது தான் பிரச்சனை. பூமிக்குரிய வாழ்க்கையில பொறுப்பா இருந்துருவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பொறுப்பா இருக்கணுமா? அதே மாதிரி தெய்வீக வாழ்க்கை, தெய்வீகமான ஒரு வாழ்க்கை. காலைல ஏந்துருங்க, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, 10 நிமிஷம் பைபிள் படிங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நீங்க உங்க ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லுமா. அந்த பொறுப்புல இருந்து ஐயோ காலைல ஏந்ததே டைம் ஆயிடுச்சு, நான் எங்க படிக்கிறது, நான் எங்க ஜெபம் பண்றது, நான் எங்க பாட்டுக்கு, அப்ப அந்த பொறுப்புல இருந்து நம்ம வெளியே வரும். அதுதான் ஆவிக்குரிய விளக்கு, தெய்வீக விளக்கு. இப்ப இந்த விளக்கு எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில? பிரகாசமா இருக்கா இல்ல அணைந்து போயிருக்கா? 5 வாட்ஸா இல்ல 5000 வாட்ஸா? எப்படி இருக்கு பாருங்க. சபைக்கு இயேசு விளக்கா இருக்கிறார், ஊழியர்கள் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமா இருக்கிறாங்க. இங்க யோவான் என்பவன் ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லிருக்கா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற, வாசிங்க, பாருங்க. இந்த சபைக்கு யோவான் எப்படி இருக்கிறாராம்? வெளிச்சமா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கு. அப்ப இன்னைக்கு ஊழியக்காரர்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை போக்குற வெளிச்சமா இருக்கிறாங்க. ஆனா மறுபடியும் நாம தான் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணிக்கணும்? தக்க வச்சுக்கணும். நான் பொதுவா அதுதான் சொல்றது. யாருக்கு ஜெபம் பண்ணாலும் இந்த ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் ஜெபம் பண்றது விஷயம் இல்லை, ஆனா உங்ககிட்டதான் அந்த பாரம் இருக்கணும். நான் எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஜெபம் பண்ண கடவுள் நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை கேட்டுருவாரு வச்சுக்கோங்க. ஆனா அடுத்தது பிரச்சனை வரும்போது, ஏன் பாஸ்டர் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நாம எங்கேயோ இந்த பொறுப்புன்ற விளக்க கொஞ்சம் அணைச்சிருக்கிறோம், பதவின்ற விளக்க கொஞ்சம் அணைச்சிருக்கிறோம். அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கைன்ற அந்த விளக்க என்ன பண்ணிருக்கோம்? கொஞ்சம் அணையுது. அங்க என்ன கம்மியா இருக்கு? இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க விளக்கா இருக்கணும்னா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நீங்களும் சுவிசேஷம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களையே வெளிச்சமா மாத்திருவார், விளக்கா மாத்திருவார். அப்ப நானே ஒரு விளக்குன்னு சொன்னா, முதலாவது பதவி, பொறுப்பு என்கின்ற விளக்கு அணைந்து விடக்கூடாது. ரெண்டாவது பொறுப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் தெய்வீக வாழ்க்கையும் ஒரு விளக்கு, இது அணைந்து விடக்கூடாது. ஏன்னா பிசாசுடைய எண்ணமே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் தெய்வீகத்துக்குரிய வாழ்க்கையும் கட் பண்ணிட்டா தடை உண்டு பண்ணுவான். இன்னைக்கு இவன் சர்ச்சுக்கு போயிட்டா இவன் பிரச்சனை தீர்ந்துடும். இன்னைக்கு இவனுக்கான வார்த்தை இருக்கு சபையில, அதை கேட்க விடாத அளவுக்கு அதை என்ன பண்ணுவான்? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடுத்துருவான். நம்ம என்ன பண்ணுவோம்? சில டயத்துல நம்மளே தடவை உண்டு பண்ணி பிசாசு மேல பழிய போட்டுருது. அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு வெல்கம் நோட்டீஸ் கொடுக்குறியா, வரேன் நாளை, அடுத்த வாரம் நான் வரேன். நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு சாயந்தரம் வெள்ளிக்கிழமையா, சரி முடியல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு, பாஸ்டர் ஒரே தடை பாஸ்டர், இது பிசாசு பயங்கரமா என் வாழ்க்கையில தடைகளை உண்டு பண்ணி விட்டான், அதனாலதான் என்னால் திருச்சபைக்கு வர முடியவில்லை. அப்ப என்ன வேணா, பிசாசுக்கு நாம இன்விடேஷன் வைக்கிறோம். அடுத்த வாரம் அவன் கிட்ட என்ன ஈர்த்து வச்சிடல, ஓகே நான் பிடிச்சிக்கிறேன் உன்னை அடுத்த வாரம் நான் தடை பண்ணிடுறேன். அப்ப நான் இயேசுவின் வீட்டுல விளக்கா இருக்கிறேன். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நான் சபைக்கு வரலன்னா என் சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இயேசு வீட்டுல சுவிட்ச் ஆஃப் பண்ணா நம்ம வீட்டுல சுவிட்ச் எரியுமா? அப்போ ஒரு நாள் நான் சபைக்கு வரலன்னா சூழ்நிலை, வேலை, படிப்பு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருந்தா பரவாயில்ல. ஆனா நான் அன்னைக்கு ஒரு நாள் வர முடியும், ஆனா வர முடியலன்னா நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இயேசுவின் வீட்டுல என்னோட சுவிட்சை, என்னோட சேர்ல இருக்கிற வெளிச்சத்தை நான் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரெண்டாவது, இந்த விளக்கு எதை காமிக்குது? உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு
உங்களுக்கு கொடுத்த பதவி. ஆண்டவர் உங்களுக்கு பதவியை கொடுக்கலன்னு சொல்லலாம். அப்பா அப்படின்ற பதவியை கொடுத்திருக்கிறார், அம்மா என்ற பதவியை கொடுத்திருக்கார், சகோதரி என்ற பதவியை கொடுத்திருக்கிறார், சகோதரன் என்ற பதவியை கொடுத்திருக்கிறார், ஆராதனை அதை நடத்தும்படி பதவியை கொடுத்திருக்கிறார், ஜபம் நடத்தும்படி, துதி நடத்தும்படி, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படி, சுவிசேஷம். இந்த பதவியை நாம இழந்துட்டோம்னா நம்ம விளக்கு நாமளே அணைக்கிறோம். அவர் அணைக்கிறது இல்லை, அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப ரெண்டாவது என்ன சொன்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு. இப்ப இன்னைக்கு பிசாசு அழிக்க நினைக்கிறது என்ன தெரியுமா? ஜபம். இந்த ஜபத்தை உங்ககிட்ட இருந்து அழிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில என்ன ஆயிடும்? இருள் வந்துடும். ஜபம் என்பது உங்கள் வாழ்க்கையில அழிஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா இருள் வந்துடும். நான் விளக்குன்னு சொல்லிக்கலாம், ஆனா எரியிற விளக்கா இருக்க முடியாது. எரியிற விளக்கா? அப்ப ரெண்டாவது எது நம்ம வாழ்க்கையில விளக்கு? ஆவிக்குரிய தெய்வீக வாழ்க்கை என்பது விளக்கு. முதலாவது எது விளக்கு? பொறுப்பு, பதவி நமக்கு கொடுத்தது, அது நம் வாழ்க்கையில விளக்கு. ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பைபிள்ல ஜீவன் ஒரு விளக்கம். ஜீவன், அதாவது நமக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காரு இல்லையா ஆண்டவர். ஜீவன்னா நம்ம சரீரத்துல காணப்படுறதான உயிர். எத்தனையோ பேர் நம்மளோட இருந்தாங்க, இப்ப நிறைய பேர் இல்ல, ஜீவன் இல்ல. அவங்கள எங்க போயிட்டாங்க? கல்லறைக்கு போயிட்டாங்க. இப்ப ஒரு வீட்டுல கணவன் ஒரு ஜீவன், மனைவி ஒரு ஜீவன். யாராவது ஒருத்தர் வீட்டுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைங்க நிலைமை எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜீவன் இல்ல, அப்பா இருக்க வேண்டிய இடத்துல அப்பா இல்ல, அம்மா இருக்க வேண்டிய இடத்துல அம்மா இல்ல, அந்த குடும்பம் பிள்ளைங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த விளக்கு நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த விளக்கின் மகிமை தெரியாது. நிறைய பேருக்கு அப்படிதான் தெரியல. நிறைய பேருக்கு என்ன தெரியல? அப்பான்ற ஒரு விளக்கு இருந்திருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேனா, அம்மான்ற ஒரு விளக்கு இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனா. சிலருக்கு அந்த அந்த விளக்கின் மகிமை தெரியல. அப்போ உங்க வீட்டுல ஜீவன் என்ற விளக்கு பிரகாசமா இருக்கணும். ஏன்னா பிசாசு அப்படிதான் வருவான். பிசாசு எப்படி வருவான்? இந்த வீட்டுல ஒரு விளக்கு அணைச்சிட்டோம்னா, ஒரு ஜீவனை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த குடும்பம் இருளாயிடும். இந்த குடும்பம் இருளாயிடும். அப்ப இப்ப சொல்லுங்க, எதெல்லாம் விளக்கு? முதலாவது பொறுப்பு, ஒரு விளக்கு. அடுத்தது பதவி, ஒரு விளக்கு. அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை, ஒரு விளக்கு. மூன்றாவது ஜீவன், ஒரு விளக்கு. சரியா இருக்கா இல்லையா? ஏன்னா உலகம் அப்படிதான் சார். நம்ம இப்ப என்ன பாஸ்ட் இப்படி சொல்றாரு, நீங்க எல்லாம் விளக்கு பிரகாசிக்கிறவர்கள், நீங்க எங்க போனாலும் உங்க வாழ்க்கையில மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமா மாத்திருவீங்க. நான் தான் இயேசுவின் விளக்கு, நான் எந்த இருளான இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த வெளிச்சமா மாத்திருவேன். அப்ப நீங்க அந்த அளவுக்கு அந்த விளக்கா இருக்கணும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல் விளக்கா இருக்கணும். நான் போய் ஜெபம் பண்ணா உடனே சரியாகுது. நான் போய் ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னா உடனே நடக்குதுன்னா, அப்ப இயேசுவின் விளக்கா அங்க என்ன பண்ணிருக்கோம்? அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருளை மாற்ற விளக்கா இருக்கிறோம். ஆனா உலகம் சொல்லும், நீ உருப்படாதவன், நீ உதவாதவன், நீ வழங்குவியா, நீ வாழ்வியா, நீ எல்லாம் இப்படிதான் கடைசி வரைக்கும்னு. ஆனா அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் இயேசுவின் விளக்கு. உலகம் என்ன பாக்குறது இப்படி, ஆனா இயேசு என்ன விளக்காதான் பாக்குறாரு. உலகம் என்ன தருத்திரமா பாக்குது, மோசமானவனா பாக்குது, கெட்டவனா பாக்குது, அசுத்தனா பாக்குது, எல்லாம் சொல்லி இப்படி போய் என்ன சாதிஷ்டியா, நீ இப்படியே பரதேசி மாதிரி தானே இருக்கிற. எல்லாரும் பார்க்கிற விதம் இல்ல, இயேசு இன்னைக்கு உங்களை விளக்காதான் பாக்குறாரு. அப்ப உலகத்தின் பார்வை இல்ல, இயேசு என்ன எப்படி பாக்குறாரு? விளக்கா பாக்குறாரு. இப்ப நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன். நானே அவர் விளக்கு, நானே அவர் விளக்கு. முதலாவது பதவி என்பது ஒரு விளக்கு, பொறுப்பு என்பது ஒரு விளக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு, தெய்வீக வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு, அடுத்த ஜீவன் ஒரு விளக்கு. உங்களுக்கு இன்னைக்கு உடம்புல உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் விளக்கு. சரி, அடுத்து இன்னொரு காரியத்தை சொல்றேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6வது வசனம். இங்க பாருங்க, பவுல் ஒருத்தர் மேல கைய வைக்கிறார். பவுல் வந்து ஒரு பயங்கர வரம் பெற்ற ஊழியக்காரர். ஆனா பவுல் போல யாருக்கும் வேதாகமத்துல ஊழியக்காரர்களுக்கு அத்தனை வரங்கள் கிடையாது. 9 வரங்களை பெற்ற ஒரு தேவ மனுஷன். சிலருக்கு பிசாச ஓட்டுற வரம் இருக்கும், சிலருக்கு வியாதியை குணப்படுத்துற வரம் இருக்கும், சிலருக்கு அந்நிய பாஷை பேசுறது, சிலருக்கு ஆவிகளை பகுத்தறியறது, சிலருக்கு வந்து மாந்திரிக வல்லமைகளை ஜெயிக்கிறது, சிலருக்கு அமானுஷ்யங்கள், சிலருக்கு தீர்க்க தரிசன வரங்கள். ஆனா இவருக்கு எல்லா வரங்களும் இருக்கு. இவர் ஒருத்தர் தலைமையில கை வச்சா இவர்கிட்ட இருக்கிற விஷயம் அங்க டிரான்ஸ்பர் ஆகும். அப்படிதான் பவுல் தலைமையில பவுல் வந்து தீமோத்தேயு தலைமையில கை வைக்கிறார். வைக்கும் போது உன் மேல ஒரு அனல் எழும்புது. அதை என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவு போட்டுக்கிறேன். உன் தலைமையில நான் கை வைக்கும் போது ஒரு வரம் உனக்கு கிடைச்சிருக்கு. என் கிட்ட இருக்கிற ஒரு வரம் உன்கிட்ட பாஸ் ஆயிருக்கு. அது நீ அனல் மூட்டி எழுப்பு. அப்படின்னா இந்த விளக்க நீ எரிய வையின்னு சொல்றார். இந்த விளக்க நீ எரிய வையின்னு சொல்றார். அப்ப வரம் என்பது ஒரு விளக்கு, அதை அணைஞ்சிடக்கூடாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கு. ஆனா அதை வெளியே கொண்டு வரணும். சிலர் பயங்கரமா ஜெபிப்பாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க எல்லாம் பார்த்திருக்கேன் நான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை பண்றவங்களா இருக்கிறாங்க, அவங்களால ஜெபிக்க முடியாது. அதே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்றவங்களை கேட்டிருக்கேன், 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம் பார்த்திருக்கேன். சிலர் தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. அப்போ நமக்குள்ள ஒரு வரம் இருக்கு, அந்த வரம் என்னும் விளக்கு அணைந்திடக்கூடாது. 6வது வசனம், அதே 5வது வசனம் வாசிங்க. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, விசுவாசம் முதல்ல கொடுக்கப்பட்டது பாட்டிக்கு. யாருக்கு? தீமோத்தேயோட பாட்டிக்கு சொல்றாரு பவுல். பவுலுக்கு தெரியுமா அவன் குடும்ப வரலாறு? பவுல் பாருங்க, கையை வச்சவனா அவனை மொத்தமா ஸ்கேன் பண்றாரு, கையிலேயே ஸ்கேனிங் நடக்குது. இவனுக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்கு, இவனை எப்படி கொண்டு போலாம், இவனுக்குள்ள என்ன இருக்குது விஷயம், கண்டென்ட் கை வச்சவன அவர் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு சொல்றாரு இந்த பாட்டிக்குள்ள இருக்கிற விசுவாசம். அப்படிதான் இன்னைக்கு இப்ப வயதானவர்கள், சில பாட்டிகள், அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச வரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு விளக்கு. அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி எப்படி எனக்குள்ள மட்டும் இந்த மாதிரி ஒரு விசுவாசம் வந்தது, நான் மட்டும் எப்படி இன்னைக்கு இப்படி எல்லாம் பயன்படுகிறேன். என் குடும்பத்துல, உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அப்படி தொடப்பட்டிருக்கலாம், யாரோ ஒருத்தருக்குள்ள அந்த ஒரு காரியம் இருந்திருக்கலாம், அது உங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கு. அது அந்த ஊழியக்காரன் சொல்றான், அவன் டோட்டல் பாடியை ஸ்கேன் பண்ணிட்டான் கை வச்ச உடனே. இந்த வரம் என்ற விளக்க நீ அணையாம பாத்துக்கோ. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கு, ஆனா அதுதான் தெரியல, புதையல் மாதிரி. அதை வெளியே கொண்டு வர்றதுதான் விஷயம். வரம் என்பது ஒரு விளக்கு. அப்ப இருங்க, இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன் நான் உங்களுக்கு. அதே வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1 சாமுவேல் 3:3. இப்ப விளக்கு என்ன ஆகுது, அணையிற ஸ்டேஜ். மேல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு, அந்த விளக்குக்கு உத்தரவாதி யாரு? அங்க இருக்கிற ஒரு ஆள். இப்ப இத்தனை விளக்கு சொன்ன, உங்களுக்கு என்னென்ன விளக்கு சொன்னேன்? பதவி என்பது ஒரு விளக்கு, பொறுப்பு என்பது ஒரு விளக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு, தெய்வீக வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு, ஜீவன் என்பது ஒரு விளக்கு, அதே போல வரம் என்பது ஒரு விளக்கு. இந்த விளக்கு அணைந்து போகாதபடி பார்த்துக்கிற ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கோமா, முழிச்சிட்டு இருக்கோமா? மேல இருந்து ஆண்டவர் பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இதெல்லாம் ஒரு விளக்கு தான். இதெல்லாம் கரெக்டா செய்யறோமா? சரி, இன்னும் இப்ப நான் மறுபடியும் வரேன். இப்ப நான் இயேசு வீட்டுல இருக்கிற விளக்கு. வெளிச்சம் அவரு, ஆனா நான் விளக்கு. இந்த வரம் என்னும் விளக்கு, பொறுப்பு எனும் விளக்கு, அதிகாரம் எனும் விளக்கு, ஜீவன் எனும் விளக்கு, அதே போல அடுத்த என்ன சொன்ன, இந்த விளக்கு அவர் தான் வெளிச்சமா இருக்கிறார். நல்ல கவனிங்க, நான் விளக்கு, அவர் வெளிச்சம். சரிங்களா? இப்ப எடுப்போம். எத்தனை பேர் வாழ்க்கையில இந்த விளக்கு மட்டும் இருக்கு, வெளிச்சமே இல்லை? விளக்கு இருக்கு பாஸ்டர், எனக்குள்ள வரம் இருக்கு, எனக்கு தெரியல. எனக்குள்ள பதவி இருக்கு, அது தெரியல. எனக்குள்ள பொறுப்பு இருக்கு, அது தெரியல. எனக்குள்ள ஜீவன் இருக்கு, அதோடைய வேல்யூ எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, தாவீது சொன்னது போல சங்கீதம் 18:28 வாசிங்க. சங்கீதம் 18:28. சங்கீதம் 18. தேவன் என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுப்போம், ஆண்டவரே என் பொறுப்புன்ற விளக்கை ஏத்துங்க, என் பதவின்ற விளக்கை ஏத்துங்க, என் மேல இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற அந்த விளக்கை ஏத்துங்க, அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது அந்த விளக்கை ஏத்துங்க. எனக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் எதுக்கு இருக்குன்னே தெரியல, அந்த விளக்கை ஏத்துங்க. எனக்கு மேல ஒரு வரம் இருக்கு, அந்த விளக்கை ஏத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் விளக்கை ஏற்றுவார். நீங்க மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர்கள். மாட்டீங்களா? மாத்த மாட்டீங்களா? 2 சாமுவேல் 22:29 வாசிங்க. 2 சாமுவேல் 22:29. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம். இல்ல, 2 சாமுவேல் 22:29. இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என் இருள் எல்லாம் வெளிச்சமாய் மாறட்டும். என் இருள் எல்லாம், என் பொறுப்புல ஒரு இருள் இருக்கு, என்னோட அதிகாரத்துல ஒரு இருள் இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல ஒரு இருள் இருக்கு, எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ வரத்துல ஒரு இருள் இருக்கு.
எனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன்ல ஒரு இருள் இருக்கு ஆண்டவரே, இந்த இருளை நீர் மாற்றும். இந்த இருளை இன்னைக்கு நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே வெளிச்சம் பிரகாசிக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், தேவ சிச்சையே. இப்ப வேதம் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம். முதல்ல இயேசு வெளிச்சமா இருக்கணும், ரெண்டாவது வேதம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றும். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை, நான் சொன்ன பாருங்க, உங்களுடைய வரம் அதுல இருக்கிற இருள், பொறுப்பு அதுல இருக்கிற இருள், பதவி அதுல இருக்கிற இருள், உங்க ஜீவன் அதுக்குள்ள இருக்கிற இருள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய தெய்வீக வாழ்க்கையில இருக்கிற இருளை வெளிச்சமா மாத்தணும்னா இந்த வேத வசனம் உள்ள போகும். இந்த வேத வசனம் நமக்குள்ள போகணும். போகாதா? அடுத்து அதுக்கு இன்னும் உதாரணம் கூட நான் சொல்றேன் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விழுந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவு இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து பார்ப்பது நலமா இருக்கும். இப்ப பாருங்க, வசனம் இருக்கு, நான் வசனத்தை படிக்கிறேன், ஆனா தீர்க்க தரிசனம் உங்களை குறித்து பொறுத்து வருது. உங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு, உங்க எதிர்காலம் இப்படி இருக்குது, ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்துறாரு, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது பாத்தீங்களா, அது உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம். அதை பிடிக்கணும். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய பிரசங்கம், அந்த பிரசங்கத்துல வரக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பிடிக்கணும். அது என் விளக்க பிரகாசமா எரிய வைக்கும். அப்ப எனக்கு இருக்கிற பொறுப்புன்ற விளக்கு, பதவின்ற விளக்கு, அத்த என்ன சொன்னேன், தெய்வீக வாழ்க்கை என்ற ஒரு விளக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற ஒரு விளக்கு, அதே போல ஜீவன் எனக்கூடிய விளக்கு, வரம் எனக்கூடிய விளக்கு இன்னும் பிரகாசமா எரியணும்னா, அதுல இருள் அண்டாம இருக்கணும்னா, நான் தீர்க்க தரிசனமா வரக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்கணும். இந்த தீர்க்க தரிசனம் என்ன, இவர் சொல்லிட்டு போயிடுவாரு, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக அதை செய்வார். அதை நம்மளாதாங்க நடக்கும், அது நம்மளாதான் நடக்கும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி பாஸ்டர், நீங்க பாட்டு வெளிச்சம் விளக்கு கிழக்குன்றீங்க, எல்லாம் ஓகே தான், ஆனா கெட்டவனே நல்லா இருக்கானே, நான் மட்டும் நல்லா இல்லையே, கெடுதல் பண்றவெல்லாம் நல்லா இருக்கிறான், நாங்க தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். பாருங்க, கெடுதல் பண்றவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் நிரந்தரம் இல்லை, நமக்கு வெளிச்சம் நிரந்தரம். யோபு 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. யோபு 18:5. யோபு 18ஆம் அதிகாரம். அவன் அடுப்பில் நெருப்பும். அதாவது ஆண்டவர் ரொம்ப ட்விஸ்டா சொல்றாரு பாருங்க, துன்மார்கனுக்கும் விளக்கு இருக்குப்பா, துன்மார்கனும் விளக்கா இருக்கிறான், ஆனா அவன் விளக்கு அணைஞ்சு போவோம், அணைஞ்சு போனாலும் அவன் பத்த வைக்க முயற்சி பண்ண பார்ப்பான். எங்க பத்த வைப்பான்? அடுப்புல போய் பத்த வைப்பான். அடுப்பும் காலி பண்றோம். நான் யோசிச்சு பாத்தீங்களா, ஆண்டவருடைய பயங்கர மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? இவன் விளக்கு அணைஞ்சா என்ன பண்ணுவான்? அடுப்பு எரியுது, அடுப்புல போய் விளக்கு கொளுத்துவான், அதையும் நான் சேர்த்து அனுப்பிச்சிருவேன். நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அவன் என்ன இவங்களா இப்படி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு டபுளா இருக்கு, இவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், பண்ற காரியத்தெல்லாம் பண்ணிட்டு அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு நாங்க நாசமா போனோம்னு நினைச்சிட்டு எங்களுக்கு முதுகுல குத்திட்டு எங்களை புறம் கூறிட்டு எங்களை அவதூறு பண்ணிட்டு இப்படிதான் பண்ணவன் நல்லா தானே இருக்கிறான். எப்பா, அவனுக்கு விளக்கு மட்டும் இல்லப்பா, அவனுக்கு அடுப்பே அணைஞ்சிடும், அடித்தளமே அவுட்டு, பத்த வைக்கவே முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கு, கெடுதல் பண்றவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், சபைக்கு போற நான் தான் இப்படியே இருக்கிறேன். அவனுக்கு ஒரே நாள்ல விளக்கம் அவுட்டு, அவன் அடித்தளமும் அவுட்டு, பத்த வைக்கவே முடியாது ஜென்மத்துக்கும், அப்படியே இருக்க வேண்டியதுதான். இப்ப சொல்லுங்க, இந்த 10 வருஷம் நம்முடைய கர்த்தரின் வாசல் ஊழியங்கள், இந்த விளக்கு அணையாம இருக்கிறது யாரால தெரியுமா? விசுவாச பிள்ளைகளாகிய உங்களாலதான். இல்லைன்னா இந்த கர்த்தரின் வாசல் ஊழியம் என்ற விளக்கு என்னைக்கும் அணைஞ்சு போறதுக்கு பல ஆயுதங்கள் எடுக்கப்பட்டது, பல காத்தடிச்சது, பல பிசாசுகளுடைய தந்திரம், பல பொல்லாத மனிதர்களுடைய விஷயம், பல துரத்துதல், பழைய பயங்கரமான நெருக்கடி. இந்த ஊழியம், இந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற விளக்குகள் தான். இந்த விளக்குகள் தான் என்ன பண்ணிருக்குன்னா, இந்த ஊழியத்தை பிரகாசமா, இதை இருளடைய விட மாட்டோம்னு உங்களுடைய ஜபம், உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய பிரியாசம், உங்களுடைய காணிக்க இதெல்லாம் கொடுத்து இன்னைக்கு இந்த ஊழியத்தை தாங்கி இருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் விளக்கு. ஏன்னா கர்த்தருடைய விளக்குனா இந்த ஊழியம் அணையாதபடி பார்த்திருக்கிறேன், கர்த்தருடைய விளக்கா இருக்கிறேன்னா இந்த ஊழியத்தை என் காணிக்கையில தாங்கி இருக்கிறேன், கர்த்தருடைய விளக்கா இருக்கிறேன்னா இந்த சபைக்காக பிரியாசப்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு காரியம், ஏன்னா நம்ம சபை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்துல எதுவுமே கிடையாது, சாதா ஒரு ஸ்பீக்கர், ஒரு கீழே தான் உட்காருவோம், அப்படி சேரு, அப்படியே ஸ்பீக்கர்ஸ், அதெல்லாம் உடனே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும். ஒருத்தருடைய பிரியாசம்,
அப்போ இந்த ஊழியம் அணைஞ்சிடக்கூடாதுன்னு ஆண்டவருடைய திட்டம் பரலோகத்துல இருந்து. ஆனா விளக்கா இருந்து இதை தாங்க நீங்க பாருங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன் தெரியுமா? இந்த ஊழியம் இந்த இடத்துல இல்லைன்னா எத்தனை குடும்பங்கள் அழிந்திருக்கும், எத்தனை குடும்பங்கள் சாபத்திலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது, எத்தனையோ குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கு, எத்தனையோ குடும்பங்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனையோ குடும்பங்களுடைய கட்டுகளை கர்த்தர் உடைச்சிருக்கிறார். இந்த ஊழியம் அணையாம பார்த்துக்கிட்டீங்க, அந்த கிரெடிட் உங்களுக்கு தான், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அப்ப திருச்சபையில நான் விளக்கா இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் ஓய்வு நாள்ல நான் வரலன்னா என் சீட்ல இருக்கிற விளக்க நான் என்ன பண்ணிருக்கேன்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், இருளா மாத்திட்டேன். இயேசுவின் வீட்டை நான் இருளா மாத்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு எதெல்லாம் விளக்கு? பொறுப்பு ஒரு விளக்கு, பதவி ஒரு விளக்கு, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு, தெய்வீக வாழ்க்கை என்பது ஒரு விளக்கு, ஜீவன் ஒரு விளக்கு, அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம் ஒரு விளக்கு. ஆனா இந்த விளக்குல, இந்த வெளிச்சத்துல இருள் இருக்கும்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே என் விளக்கை ஏற்றும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் விண்ணப்பத்தை அங்க போட்டுணும். அடுத்தது என்ன பண்ணும்? பைபிள் வார்த்தைகளை படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது சபை மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா தீர்க்க தரிசனமா வார்த்தைகள் வருது பாருங்க, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அது உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமா மாற்றும். அப்ப கடைசியா இதெல்லாம் பண்ணாதவனா நல்லா இருக்கிறான்ற ஒரு கேள்விக்கும் பதில் சொன்னேன். துன்மார்கனின் விளக்கு விளக்கும் அணைந்து போகும், அடுத்தது அடுப்பும் அணைந்து போகும், அதாவது அவனுக்கு அடிப்படையே அணைந்து போகும். அப்ப இன்னைக்கு நாம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தின் விளக்கு, நீர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம், நீர் எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம். நாம் ஜெபிப்போம். நேசம் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல கூட நானே அவர் விளக்கு என்கின்ற தலைப்புல ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறேன். நாங்கள் தேவ சமூகத்துல விளக்குகள். இந்த நாள்ல இந்த சத்தியம் எங்களை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது. நான் ஒரு நாள் திருச்சபைக்கு வரவில்லை என்றால் என்னுடைய பகுதி இருளா இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, எனக்கு கொடுக்கப்பட்ட பதவியை நான் சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் என் வாழ்க்கை நான் இருளாய் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய தெய்வீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அது ஒரு விளக்கு என்று நாங்கள் பார்த்தோமே. அந்த விளக்கு அணைந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறேன். ஜீவன் ஒரு விளக்கு. அதே போல் ஊழியக்காரர்கள் அவர்கள் செபிக்கும் பொழுது ஒவ்வொரு வரங்கள் தூண்டி எழுப்பப்படுகிறது. இந்த வரங்கள் ஒரு விளக்கு என்று பேசியிருக்கிறது. ஆனால் சில நேரங்களில இந்த விளக்குல வரக்கூடிய வெளிச்சம் அது எங்கள் தெய்வமாகி இயேசு, எங்கள் வாழ்க்கையில இருளை வெளிச்சமா மாற்றுகிற இயேசு அல்லவே எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவராகி இயேசுவானவர் கொடுக்கிற வெளிச்சத்தை பாதுகாத்துக் கொள்ள வேதத்தை வாசிக்க வேண்டும், ஊழியக்காரர்கள் சொல்லும் தரிசனமான வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறது. அப்பொழுது உன் வெளிச்சம் பிரகாசமா இருக்கும். துன்மார்கனுடைய வெளிச்சத்தை பார்க்காதே, துன்மார்கனுக்கு விளக்கு மட்டுமல்ல அதன் அடித்தளமே அழிந்து போகும் என்று பேசியிருக்கிறது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாட்களிலும் திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் நான் தான் இந்த சபைக்கு விளக்கு, நான் தான் இந்த சபைக்கு விளக்கு என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த விசுவாச பிள்ளைகள் செயல்படட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கட்டும், ஜெயம் பெறட்டும். கர்த்தர் தாமே இந்த நாள்ல பேசின வார்த்தைக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே